குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் நாகராஜ். ஸோ எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் அந்த படத்தை பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் அந்த படத்தில் அந்த எனக்குன்னு யாரும் இல்லை அந்த பாட்டு பார்த்தே வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த படம் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு கேட்குறப்பையும் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது பாட்டு. அந்த பாட்டை வந்து மேக்கிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த ஒய்தீஸ் கொலவரி பாட்டெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா பாட்டு வர்றதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டு வந்தோடனே அந்த மேக்கிங் பார்த்தோன்னே எல்லாருக்கும் அந்த பாட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த பாட்டு பாத்தீங்கன்னா மேக்கிங்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஹீரோனோட டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாட்டு அந்த அனிருத் ரவிச்சந்திரன் அந்த விக்னேஷ் சிவன் காம்பினேஷன்ல இன்னொரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அந்த பாட்டோட டைட்டில் பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன. அந்த பாட்டு எந்த வருஷம் எனக்கு எப்போ வந்ததுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி 2015, 14 அந்த இயர்க்குள்ளதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அந்த பாட்டோட டைட்டில் அவளுக்கு என்ன. ஸோ இதே மாதிரிதான் ஒரு லவ் சாங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். அப்படியே காதல் அப்படியே வலியும் மேல இருந்து கீழே வரைக்கும் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பாட்டுல எனக்கு பிடிச்ச 2 வரி சொல்றேன். கட்டுக்கடங்கா காதலை கழட்டி விட்டவள். இன்னொரு வரி என்னன்னா, அவளின் அந்த கண்ணங்கள் அழகாய் தோன்றவே, அவள் சிரிக்க நாம் எதையும் செய்கிறோம். ஸோ இந்த 2 வரி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி இந்த பாட்டுல. ஸோ இந்த பாட்டுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அந்த பாட்டுல வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான். அப்கோர்ஸ் அனிருத் ரவிச்சந்திரனோட வாய்ஸ் வந்து சூப்பரா தான் இருக்கும், அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த ஃபீமேல் வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க யாருன்னா ஸ்ரீநிதி வெங்கடேஷ்னு சொல்லிட்டு. இவங்க யாருன்னா பெருசாலாம் பாட்டு படிக்க மாட்டாங்க. இவங்க ஏற்கனவே அந்த அனிருத்தோட இன்னொரு பாட்டுல அந்த ரெமோன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த சிவகார்த்திகனுக்கும் கீர்த்தி சுரேஷும் ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த படத்துல அவங்க ஒரு பாட்டு பாடிருப்பாங்க, அந்த ஸ்ரீநிதி வெங்கடேஷ். அது போக பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து அவங்க நிறைய சவுண்ட் இன்ஜினியரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னா அந்த 24 படம் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டைரக்டரோட ஒய்ஃப் தான் அவங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இந்த பாட்டுல ஹைலைட்டே அவங்களோட வாய்ஸ் தான். அப்படியே ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல போகும், சூப்பரா இருக்கும். ஸோ கேளுங்க, எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டத்துல கேளுங்க. அப்படின்னா தான் அந்த பாட்டோட ஒரு இது உங்களுக்கு கேட்ட பாட்டு கேட்டோன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. லிசன் அவளுக்கு என்ன. Everywhere it is available, YouTube, Spotify, on every platform you can listen this song. Thank you and have a nice day.